அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விஷுவாவசு வருடம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 4/6/2025. நவமி திதி இரவு 11:54 வரை. அதன் பிறகு தசமி திதி. மேல்நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:35 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அஸ்தம் நட்சத்திரம். அமிர்த யோகம் நாளை அதிகாலை 3:35 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரனும் கேதுவும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியனும் புதனும். இன்றைய விசேஷம் வாஸ்து நாள் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? வீடு கட்டுவதற்கு, பூமி பூஜை செய்ய, விவாதங்களில் கலந்து கொள்ள, நட்பை புதுப்பிக்க, ரத்தினங்கள் வாங்க, முச்செடிகள் நட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சிறு துளியாக இருந்தாலும் பனித்துளி மிக அழகுதான். சிறிய வருமானமாக இருந்தாலும் நம்முடைய உழைப்பால் வரக்கூடிய பணம் அதுவும் மிக மிக அழகுதான். ஆமாங்க, அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்டால் தருவாங்க, ஆனால் அதை நீங்கள் எப்பொழுதுமே விரும்ப மாட்டீங்க. நம்ம உழைப்பில், நம்முடைய முன்னேற்றத்தில், நாம் சொந்தமாக உழைச்சி நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் நாம் வாடுறது தான் உண்மையாக அந்த கௌரவமான வாழ்க்கை. அடுத்தவங்க நிழலில் வாழறது அது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு எங்கும் எப்போதும் தன்மானத்திற்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. ராசிக்குள்ளார சுக்கிரன் வந்து உட்கார்ந்ததுனால பார்க்குறதுக்கே இப்போ என்ன அழகாயிட்டீங்களே, வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா, டயட்டில் இருக்கீங்களா அப்படின்னு உங்களை பார்த்து சிலர்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விலை உயர்ந்த வெள்ளி, தங்க நாணயங்கள் அல்லது அந்த அணிகலன்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியன் உங்கள் ராசிக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் மனசில் பட்டதை இப்போ நீங்கள் பளிச்சுன்னு பேசிடுறீங்க. முன்ன மாதிரி இல்லை, இருக்கிறதானே பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி துணிச்சலாகவும் இப்போ நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது, விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. குரு பகவான் 3வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன தடங்கல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் சாதித்து கொண்டே இருப்பீங்க. தம்பி தங்கைகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது, அல்லது அவங்களுக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொத்தை பிரித்து கொடுக்கறது அல்லது வேறு ஏதாவது தொகைகள் கொடுத்து அவங்கள வந்து முன்னுக்கு வர வைக்கிறது, இந்த மாதிரி முயற்சிகளும் பலிதமாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. 7 சனி இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொதுவாகவே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு. பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, வெள்ளம் பாய்ந்து வரும்பொழுது நாம் எதிர்த்து நின்று துள்ளி நின்று எதிர்ப்பது அழகல்ல. வளைந்து கொடுத்து போனோமானால் மிதந்து சென்று கரையை கடந்து விடலாம். ஆமாங்க, எந்த நேரத்தில் எந்த மாதிரி முடிவெடுக்கணும், எந்த நேரத்தில் எதிரிகளை நேரடியாக தாக்கணும், எந்த நேரத்தில் எதிரிகளை மறைமுகமாக இருந்து நம்ம வழிக்கு கொண்டு வரணும், இதெல்லாம் தெரிந்து கொண்ட ராஜதந்திரிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது, முன்பணம் கொடுக்கறது, அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுலேயும் இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் கூடி வரும். அரசு அதிகாரிகளை பார்க்கறது அதெல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் உங்களை அறியாமலேயே சிடுன்னு சிலர்கிட்ட நீங்கள் பேசிடுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லதுங்க. உடல் உஷ்ணம் அதிகமாகும். லேசாக கண்ணெரிச்சல், அடி வயிற்றில் சின்னதாக ஒரு வலி எட்டி பார்க்குங்க. அதனால் குளிர்ச்சி தரக்கூடிய பழங்களை சாப்பிட்றது நல்லதுங்க. சீசன் ஃப்ரூட்ஸ் இந்த நேரத்தில் இப்போ இந்த மாதத்தில் எந்த பழங்கள்லாம் விற்பனைக்கு வருதோ, எதெல்லாம் விளைச்சலில் வருதோ அதை சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் உங்கள் வார்த்தைக்கு இன்னைக்கு மரியாதை கூடும். பேசாமல் கண்டுக்காமல் உதாசீனப்படுத்தின சில உறவுகள் வலிய பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு மனை சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறது, பாகப்பிரிவினைகள் ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்குது. விஐபிகளும் உங்களுக்கு கஸ்டமராக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. புது பங்குதாரர்களும் தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு அந்த விஷயத்தில் அவங்க போக்கில் அவங்களை நீங்கள் விட்டுறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பாம்பிடம் நீதி கிடைக்காது. கடித்த பாம்பை தேடிக்கொண்டிருக்காமல் அதற்கான மருந்தை தேடுவது தான் புத்திசாலித்தனம். அதுபோலத்தான் சில மனிதர்களும். ஆமாங்க, பாம்பு மாதிரி சில மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க. தேள் மாதிரி வெடுக்குன்னு பேசுகிறவங்களும் இருக்காங்க. விதவிதமான மனிதர்கள், விதவிதமான உறவுக்காரங்க, விதவிதமான நண்பர்கள், எல்லாருக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய இணையற்ற ஒரு நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள், ராஜதந்திரிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகமான வீடுகளில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்டது துலங்கும், எதிர்பார்த்தது நடக்கும். விஐபிகளால் ஆதாயம் இருக்குது. 10 வருஷமாக நான் அவங்களோட பழகின்னு இருக்கேன். இது வரைக்கும் எந்த உதவியும் உங்கள்கிட்ட நான் கேட்டதில்லை. இது கொஞ்சம் செய்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களே சில விஷயங்களில் தனிப்பட்ட வகையில் இறங்குவீங்க. சிலருடைய உதவிகளை கேட்பீங்க. நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு தடுமாற்றம், தயக்கம் இருக்கும். நாம் கேட்கலாமா, கேட்டோம்னா நம்மளை பற்றி ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்களா அப்படின்னு. அது மாதிரிலாம் யோசிக்காதீங்க. அந்த தடுமாற்றத்தை தூக்கி தூர போடுங்க. உங்களுக்கு உரிமை இருக்குது. அதனால் நீங்கள் கேட்குறதுல எந்த தவறும் இல்லைங்க. பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல உட்கார்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால மகளுக்கு சீக்கிரமாக திருமணம் நடந்துருங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே மகளுக்கு திருமணம் நல்ல விதத்தில் நடந்து செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விஷயங்கள் இன்றைக்கி பேசலாம், சாதகமாக முடியுங்க. உங்கள் பிள்ளைங்க படிப்புக்காக அல்லது வேலைக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். திடீர் லாபமும் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க, தெரிஞ்சு
புரிஞ்சுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களை தவறுக்காக வருந்துவதை விட திருந்துவதே மிகச்சிறந்த வழியாகும். ஆமாங்க, சிலர்லாம் அப்படி நடந்துருச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுறேன், இனிமேல் அது மாதிரிலாம் நடந்துடாது அப்படின்னு வாய் வார்த்தையால் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் சிலர் மட்டும்தான் இனிமே அந்த மாதிரி தவறு நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்துடக்கூடாது, அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு நம்ம துணை போகக்கூடாது, மறந்தும் அந்த பாதை நமக்கு தேவையில்லை அப்படின்னு திருந்துவதற்கான வழிகள் என்னவோ அதில் தீவிரமாக இறங்குவாங்க. நீங்கள் அப்படித்தாங்க. தவறுதலாக ஏதேனும் தவறு நடந்து விட்டாலும் அந்த தவறுதலாக நடந்த தவறை தட்டி கழித்து விட்டு தவறு நடக்காமல் செல்லக்கூடியவர்கள், பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு விசேஷமான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். கைமாத்தா வாங்கின பணத்தை இன்னைக்கு தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அடிக்கடி பழுதாகி செலவு வச்சுட்டு இருக்கிற அந்த வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி புது வீடு வாங்கிறது, கட்டுறது அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியனும் புதனும் உங்களுக்கு அருமையான இடத்துல உட்கார்ந்துருக்குறாங்க, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. வியாபாரத்தில் கூட திடீர் லாபம் இருக்குது. புது ஏஜென்சி எடுக்கிறது, புது கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறது அதெல்லாமே இன்றைக்கி கூடி வரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் பேசலாம், பார்க்கலாம். வங்கிகளில் குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய, கடன் பெறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா குறைஞ்ச வட்டிக்கு கடன் வாங்கினோம்னா கொஞ்சம் எளிதாக சமாளிச்சிடலாம்ல, அந்த முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியிலே உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபம் அலைச்சல் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி பொண்ணாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தயங்குபவர்கள் கைத்தட்டுகிறார்கள், ஆனால் துணிந்தவர்கள் கைத்தட்டல் பெறுகிறார்கள். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே துணிவே துணைன்னு எப்பொழுதுமே இருப்பீங்க. துணிச்சலாக இறங்குவீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுப்பீங்க. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீங்க. சொன்ன சொல்ல எப்போதும் நிறைவேற்றி காட்டுவீங்க. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 4-5 நாளாகவே செலவுகள், சிக்கல்கள், சின்ன சின்ன விவாதங்கள், குடும்பத்துக்குள்ளார குழப்பங்கள் இதெல்லாம் இருந்ததுங்க. இன்றைய தினம் காலை 7:35 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் வெளியில் போகிறாருங்க. 2வது வீட்டுக்கு போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்து வந்த சில சிக்கல்கள்லாம் உங்களுக்கு சரியாகும். பணம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஏமாந்தீங்க. இன்றைக்கி ஏமாற்றம் விலகி பணம் சேரும். சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. சொந்த பந்தங்க மத்தியிலேயும் நீங்கள் செல்வாக்குடன் இன்னைக்கு இருப்பீங்க. உடம்பெல்லாம் வலிக்குது, ஏதோ பாடாப்படுத்துது, என்னன்னு தெரியலையேன்னு குழம்பின்னு இருந்தீங்க. இன்றைய தினம் சோர்வு, களைப்பு, நோய் நொடி உபாதைகள் விலகி உற்சாகமாகவும் நீங்கள் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு.
பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. அது மட்டும் இல்லை, வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீரும். வேலையாட்களால் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த டென்ஷன் அதெல்லாம் இன்னைக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த வேலை சுமைகள், விதண்டாவாதங்கள் அதெல்லாம் விலகி அலுவலகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், கோவப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உண்மையாய் இருப்பதால் தான் அதிகம் காயப்படுகிறாய், உரிமையாய் இருப்பதால் தான் அதிகம் கோபப்படுகிறாய், நேர்மையாய் இருப்பதால் தான் அதிகம் சோதிக்கப்படுகிறாய். ஆமாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள். சரி, இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், இதுக்காகலாம் நாம் எதுக்காகவும் ஓய்ந்து விடக்கூடாது. நம்ம வேலையை நாம் பார்ப்போம். நம்முடைய இயல்புத்தன்மையை, இயற்கையை நாம் மாற்றிக்கக்கூடாது. நாம் உண்மையாக தான் இருக்கணும், உரிமையாக தான் பழகணும், நேர்மையாக தான் வாழணுங்கிற முடிவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார இன்னைக்கு சந்திரன் நுழையிறாருங்க. காலையில் 7:35 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கோவப்படுவீங்க. இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் அதிகமாக கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்க விவகாரத்திலையும் அனாவசியமாக நாம் மூக்க நுழைக்க வேண்டாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி உங்கள் கைக்கு கிடைக்குங்க. ஆனாலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தணும். அதே மாதிரி வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக முடிவெடுங்க. அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் நுழைய இருக்கிறதுனால சகோதரங்களால் கொஞ்சம் செலவுகள் எல்லாமே இருக்குது. குடும்பத்திலேயும் யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சுக்கலையேங்கிற ஒரு ஆதங்கமும் சலிப்பும் இன்றைக்கி ஒரு பக்கம் எட்டி பார்த்து கொண்டேயும் இருக்குங்க. ஆனாலும் இன்றைய தினம் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்றதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இன்றைய தினம் முடிந்த வரைக்கும் மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மாற்றங்களை மாற்ற முடியும், ஆனால் மாறியவர்களை, மாறி போனவர்களை மாற்றவே முடியாது. ஆமாங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. மாற்றம் என்பது மானிட தத்துவம். மாற்றங்களை நீங்கள் ஏற்றுப்பீங்க, அதற்கு எடுத்துக்காட்டாகவும் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் நம்மளை விட்டு மாறி போனவங்க, வேறு அமைப்புக்கு போனவங்க, வேறு அணிக்கு போனவங்க, எதிராளியோட போய் சேர்ந்துட்டு நமக்கு இடைஞ்சல்களை கொடுக்குறவங்க, இவங்களெல்லாம் ஒருபோதும் மாற்றவே முடியாதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தன்னைத்தானே செதுக்கி கொண்டு தன்னைத்தானே சீர்படுத்தி கொண்டு நேர்பாதையில் பயணித்து கொண்டிருக்கும் சீர்திருத்தவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் உண்டுங்க. ஆனாலும் சூரியனும் புதனும் 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நல்லதுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் அரசாங்கத்து செலுத்த வேண்டிய வரிகள் அதெல்லாம் கொஞ்சம்
இன்கம் டேக்ஸ் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களை ஒரு காலத்தில் வேறு மாதிரி வேறு எதுக்கும் நீங்கள் சரி வர மாட்டீங்கன்னு சொன்னவங்கள்லாம் இப்போ நீங்கள் தாங்க வரணும், நீங்கள் தாங்க வந்து இந்த விழாவை நடத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவமும் கொடுப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இருக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாமே இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாளால் வீசி வருகின்ற காயத்தை விட சிலர் வாயால் பேசி வருகின்ற மனக்காயமே மிகப்பெரிய மன வருத்தத்தை தரும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே வார்த்தைகளை தாங்கி கொள்ள மாட்டீங்க. யாராவது உங்களை வந்து அவமானப்படுத்தினாலோ மரியாதை குறைவாக நடத்தினாலோ அல்லது ஓரங்கட்டி ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்தாலோ அதையெல்லாம் தாங்கி கொள்ளாமல் பொங்கி எழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பிரபல யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்கும். புது தொழில் தொடங்கிறது, முதலீடு செய்கிறதுன்னு அதற்கான பேச்சுவார்த்தைகளில் முழுமையாக இன்னைக்கு நீங்கள் இறங்குவீங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகள் இன்னைக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறதுக்காகவும் இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கலாம். லோனுக்கும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதுவும் நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டு. புது பங்குதாரர்கள் வந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி செல்வாக்கு உண்டு. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகனுடைய கல்யாண விஷயமா மணமகள் ஜாதகம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இறைவனுக்கு மனதை கொடு, இருப்பவருக்கு அன்பை கொடு, இல்லாதவருக்கு கை கொடு. ஆமாங்க, அதுதாங்க உங்களுடைய லாஜிக். நீங்கள் எப்பொழுதுமே அப்படி தாங்க மனதார இறைவன்கிட்ட வேண்டிப்பீங்க. இல்லாதவங்களுக்கு கை கொடுத்து அவங்கள தூக்கி விடுவீங்க. அவங்கள ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு வர பார்ப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் அடித்தட்டு மக்களிடம் அன்பை காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சூரியன் 6வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள், விஷயங்கள் அதெல்லாம்
அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. பரவாயில்ல, நமக்கும் நல்ல காலம் வந்தாச்சுங்கிற நம்பிக்கையும் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. 8வது வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு எதை எடுத்தாலும் தட்டி பறிச்சுன்னு இருக்கிற செவ்வாயும் சீக்கிரமாகவே 9வது வீட்டுக்கு போக இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே இனிமேல் விலக ஆரம்பிச்சிருங்க. விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால முன்னைய விட இப்போ கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. உடம்புலேயும் ஒரு சுறுசுறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. மனசுலேயும் ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி அதெல்லாம் உங்களுக்கு இப்போ அவசியம் தேவைப்படுது. அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லது. வீடு வாங்கிறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் யோசித்து பண்ணுங்கள். வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு அப்புறம் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி தாய் வழி உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கார். அதனால் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை உடலில் குறைவு விலகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டலாம். மனம் நினைக்காவிட்டால் புத்தகத்தை கூட புரட்ட முடியாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நீங்கள் மனசு வச்சிட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் அதை முடித்து காட்டிடுவீங்க. ஆனால் நீங்கள் மனசு வைக்கலைன்னா அது சின்ன வேலையாக இருந்தால் கூட அதை செய்து முடிக்க மாட்டீங்க. அதனால தாங்க பலர் உங்கள் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் உங்கள்கிட்ட பழகுவாங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த இழப்புகள், ஏமாற்றங்கள், அலைச்சல்கள்லேருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சதுனால எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குது. நாம் ஏதாவது பேசினோம்னா அவங்க வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வராங்க. நாம் பேசுகிறது சரியில்லையா, இல்லை அவங்க புரிஞ்சுக்கிட்டது சரியில்லையா, எதுக்கும் ஒரு முறை யோசித்து பார்ப்போம். இனிமேல் இந்த தவறு வராமல் நடந்து போன்னு நீங்களே மனசுக்குள்ளார ஒரு கணக்கு போட்டு பார்ப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால 4 பேர் உங்கள் பக்கம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. தாய் வழி உறவினர்கள் அவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வீடு சொத்து வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் லாபகரமாகவும் முடியுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் நாம் எதுவுமே பண்ணலைன்னாலும் நாம் பண்ண மாதிரி வீண் பழியெல்லாம் வருதுன்னு சில நேரங்களில் சங்கடப்படுவீங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்துன்னு இருக்கிறதுனால எதையுமே சரியாக செய்ய முடியலையேங்கிற வேதனையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. கடந்த சில நாட்களை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாகாமல் பார்த்துங்க. குறிப்பாக இன்றைய தினத்தில் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. மகளுக்கு திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப முன்கோபமெல்லாம் வரும், கவனமாக இருக்கணும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக
உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கை மிகப்பெரிய பயணம். அதை ரசித்து கொண்டே நாம் பயணிக்கலாம். அதே நேரத்தில் சில சகிப்புத்தன்மையோடும் நாம் பயணிக்கும் பொழுது வாழ்க்கையில் நம்மால் வெற்றி பெற்றுவிட முடியும். ஆமாங்க, சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியப்படுதுங்க. கடந்த 5-6 வருடங்களாக பட்ட கஷ்டங்களில் உங்களுக்கு சகிப்புத்தன்மை அதிகமாகிடுச்சுங்க. அதனால தான் இப்போல்லாம் நீங்கள் பேசுகிற பேச்சில் ஒரு பக்குவம் இருக்குது, ஒரு தத்துவம் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நிறைய அனுபவ பாடங்களை படித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய சக்தியும் இருக்குதுங்க. அதனால தாங்க உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இப்போ எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கும் எப்பொழுதும் அனுபவ அறிவால் ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக இன்றைய தினம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பொறுமையாக இருக்கணுங்க. நேற்று அவிட்டம் நட்சத்திரக்காரங்க நிறையா வாங்கி கட்டிக்கிட்டீங்க, நல்லது செய்ய போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. நமக்கு எதுக்கு தலையெழுத்து, நாம் அமைதியாக இருந்துடலான்னு இன்றைக்கி அந்த முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. நேற்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும், நல்ல விதத்தில் முடியும். அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும், கொஞ்சம் முன்கோபம் எல்லாமே இருக்கும், நாம் சொல்கிறத யாரும் புரிஞ்சிக்கலைங்கிற ஆதங்கம் இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. சந்திராஷ்டமம் அப்படின்னாலே நாம் நினைக்கிறது நடக்காது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மனசை கொஞ்சம் தயார்படுத்திக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உயரதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சகோதர வகையில் கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல், அது சம்பந்தமான காரசாரமான விவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மாற்றம் இல்லாமல் எதையும் நாம் சாதித்து காட்ட முடியாது. எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் எதையும் மாற்றி அமைக்க முடியாது. ஆமாங்க, சிலர்கிட்டலாம் நாம் சொல்லுவோம், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த விஷயத்தை கொஞ்சம் முடிச்சு கொடுங்க, கொஞ்சம் மனசு மாறி எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படிலாம் நாம் கேட்போம். ஆனால் சிலர் இறங்கி வருவாங்க, சிலர் இறங்கவே மாட்டாங்க. அவங்க மனசையோ எண்ணத்தையோ மாற்றிக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. நல்லது நடக்குது, 4 பேருக்கு நடக்க போகுது அப்படின்னா தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. மறதி வரும். தூங்க வேண்டிய நேரத்தில் தூக்கம் வராது, தூங்கக்கூடாத நேரத்தில் தூக்கம் வரும். அதே மாதிரி சிலரெல்லாம் உங்களை பார்த்த உடனேயே கொஞ்சம் அந்த பக்கமாக ஒதுங்கி போவாங்க. அதை பற்றியெல்லாம் கண்டு காணாமல் இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி பலிதமாகும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நல்லது நடக்குங்க. திடீர் பண வரவு உண்டு. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே போகுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக
குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. 4ஆம் இடத்துல உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகம் ரொம்ப நல்லாயிருக்கும். பல வகையிலையும் உங்களுக்கு புது விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க. அதே மாதிரி லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபார மற்ற விவகாரங்களில் இன்றைக்கி லாபமும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. சகோதரங்களுக்காக நீங்கள் வரன் பார்க்கலாம். அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. புது வாகனமும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.